வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.19ல இருக்க 7வது சம பற்றி பார்ப்போம். 7வது சம் A என்ற அணி கொடுத்திருக்காங்க, B என்ற அணி கொடுத்திருக்காங்க, C என்ற அணி கொடுத்திருக்காங்க. எனில் கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நிரூபிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் A into BC equal to AB into C நிரூபிக்கணும். ஸோ A into BC பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். BC அதாவது B என்ற அணியும் C என்ற அணியும் பெருக்கினா என்ன அணி கிடைக்கும் கேட்குறாங்க. B என்ற அணி என்ன 4 0 1 5 அதே போல C என்ற அணியும் எழுதிக்குவோம். இது ரெண்டுமே 2/2 2/2 வரிசையுடைய அணிகள். ஸோ இது ரெண்டையும் நம்மளால பெருக்க முடியும். எப்படி பெருக்கிறது? இந்த B என்ற அணியில இருக்கிற முதல் நிறைய C என்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்கணும். ஸோ இந்த 4 2ஆல பெருக்கணும் 8. அடுத்தது இந்த 0வை இந்த 1ஆல பெருக்கணும். ஸோ 0. இந்த 4 2ஆல பெருக்கணும். அடுத்தது 0வை 1ஆல பெருக்கணும். நீங்க 4 2ஆல பெருக்கிட்டு மறந்துட்டு மறுபடியும் 4 1ஆல பெருக்கிடக்கூடாது. இந்த B என்ற அணியில இருக்க முதல் நிறைய C என்ற அணியில இருக்க இரண்டாவது நிரலோட பெருக்கணும். இப்ப இந்த 4 0வால பெருக்கணும். பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அதை இரண்டாவது நிரல் உள்ள வரிசையில எழுதணும். அடுத்தது இந்த 0வால இந்த 2 பெருக்கணும். பெருக்கும் போது நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 + 0 0 தான். ஸோ இங்க இருக்கிற முதல் நிறையால இங்க இருக்கிற 2 நிரலையும் பெருக்கி எழுதியாச்சு. இப்ப அடுத்த நிறைக்கு வரும். இந்த B என்ற அணியில இருக்க இரண்டாவது நிறையால இந்த C என்ற அணியில இருக்க முதல் நிரலை பெருக்குவோம். இந்த 1ஆல 2 பெருக்கணும் 2. அடுத்தது அடுத்த எண் 5. இந்த 5ஆல இந்த 1 பெருக்கணும். இந்த 1ஆல 2 பெருக்கி எழுதியாச்சு. மறுபடியும் 1ஆல இந்த 1 பெருக்கிடக்கூடாது. அடுத்த எண் என்ன? 5. அந்த 5ஆல இந்த 1 பெருக்கணும். பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 × 5 + 5. அந்த +5 இதுக்கு பக்கத்துல எழுதணும். மறுபடியும் இந்த நிறையால இந்த இரண்டாவது நிரலை பெருக்கி இரண்டாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். இப்போ 1 × 0 0, 5 × 2 +10. ஸோ இங்க இருக்கிற அனைத்து நிறைகளையும் இந்த நிரல்களால பெருக்கி எழுதியாச்சு. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 0 7 10. ஸோ BC கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A × BC. அப்ப A × BC கண்டுபிடிப்போம். A என்ற அணியை எழுதிக்குவோம். அடுத்தது BC. Bயும் Cயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அந்த அணியை எழுதிக்குவோம். இப்ப இந்த 2 அணிகளையும் பெருக்குவோம். இப்ப A என்ற அணியில இருக்க முதல் நிறையால BCல இருக்கிற முதல் நிரலை பெருக்கணும். ஸோ 1 8ஆல பெருக்குனா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த 2 7ஆல பெருக்குனா +14. அடுத்தது மறுபடியும் இந்த முதல் நிறையை இரண்டாவது நிரலோட பெருக்கணும். 1 0வால பெருக்கினா 0. அடுத்தது அடுத்த எண் எடுத்துக்கணும். மறுபடியும் இந்த 1 10ஆல பெருக்கிடக்கூடாது. அடுத்த எண் என்ன? 2. இந்த 2 10ஆல பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? +20. அதே போல அடுத்த நிறையை எடுத்துக்கும். இந்த 1 முதல் நிரலால பெருக்கும். 1 × 8 8. அடுத்தது 3 × 7 21 +21. அடுத்தது இந்த நிறையை இரண்டாவது நிரலோட பெருக்கும். 1 × 0 0 +30. 3 × 10 30. இப்ப கூட்டி எழுதுவோம். ஸோ A × BC equal to 22 20 29 30. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். அடுத்தது வலது பக்கத்தை கண்டுபிடிப்போம். அடுத்தது வலது பக்கம் AB × C. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிப்போம். ஸோ இந்த A என்ற அணியும் B என்ற அணியும் எழுதிக்குவோம். இந்த A என்ற அணியில இருக்கிற முதல் நிறையால இந்த B என்ற அணியில இருக்க முதல் நிரலை பெருக்குவோம். 1 × 4 4. அடுத்தது 1ஆல 1 பெருக்கக்கூடாது. அடுத்த எண் என்ன? 2. இந்த 2ஆல இந்த 1 பெருக்கணும். பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? +2. அடுத்தது மறுபடியும் இந்த 1ஆல இங்க இருக்கிற இரண்டாவது நிரலை பெருக்கணும். 1 × 0 0. அடுத்தது 2 × 5 +10. அதே போல இரண்டாவது நிறைய முதல் நிரலால பெருக்குவோம். 1 × 4 4, 3 × 1 +3. அடுத்தது மறுபடியும் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலால பெருக்குவோம். 1 × 0 0, 3 × 5 15. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 10 7 15. அடுத்தது AB × C. இந்த 2 அணிகளையும் பெருக்க சொல்றாங்க. அப்ப AB என்ன? 6 10 7 15. AB என்ற அணியை எழுதிக்குவோம். அடுத்தது C என்ற அணியை எழுதிக்குவோம். 2 0 1 2. பெருக்குனா என்ன கிடைக்கும்? இப்ப 6ஆல 2 ஃபர்ஸ்ட் பெருக்குவோம் 12. அடுத்தது 10ஆல 1 பெருக்குவோம். பெருக்குனா +10. அடுத்தது மறுபடியும் இந்த 6ஆல இந்த 0வை பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அடுத்தது இந்த 10ஆல இந்த 2 பெருக்குவோம். பெருக்குனா +20.
அடுத்தது ஏபின்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிறைய சின்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்குவோம். 7 × 2 14. அடுத்தது 15 × 1 + 15. அடுத்தது 7 × 0 0. அடுத்தது 15 × 2 + 30. கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 22 20 29 30. ஸோ ஏபி × சி. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். இப்ப ஏபி இன்டு பிசியும் ஏபி இன்டு சியும் நமக்கு சமமா கிடைச்சிருக்கு. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து ஏபி இன்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்டு சி சரிபார்க்கப்பட்டது. இங்க நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது இரண்டாவது சம் ஏ மைனஸ் பி இன்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசின்னு நிரூபிக்கணும். ஸோ இடது பக்கத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். ஏ மைனஸ் பி இன்டு சி. ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏ மைனஸ் பி. ஏன்ற அணியை எழுதிக்குவோம். மைனஸ் பி. பின்ற அணியை எழுதிக்குவோம். இரண்டு அணிகளை கழிக்கணும்னா ரெண்டு அணிகளோட வரிசையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதுவும் 2/2 தான், இதுவும் 2/2 தான். ஸோ இந்த ரெண்டு அணிகளையும் கழிக்க முடியும். ரெண்டு அணிகளோட வரிசை ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த இரு அணிகளையும் நம்மளால கழிக்க முடியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒத்த உறுப்புகளை தான் கழிக்கவும் கூட்டவும் முடியும். ஸோ இங்க 1 இங்க 4. அப்ப 1 - 4. ஸோ ஏன்ற அணியில முதல் நிரை இரண்டாவது நிரல்ல உள்ள உறுப்பு என்ன? 2. அதே போல பீன்ற அணியில முதல் நிரை இரண்டாவது நிரல்ல உள்ள உறுப்பு 0. அப்ப -0. அடுத்தது இரண்டாவது நிரை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு 1. அதே போல இங்கே இரண்டாவது நிரை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு 1. ஸோ மைனஸ், கழிக்கிறதால மைனஸ். அடுத்தது 3 - 5. ஸோ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 - 4 - 3. 2 - 0 2. 1 - 1 0. 3 - 5 -2. ஸோ ஏ மைனஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பி இன்டு சி. அப்ப ஏ மைனஸ் பின்ற அணியையும் சின்ற அணியையும் எடுத்துட்டு பெருக்குவோம். சின்ற அணி 2 0 1 2. ஸோ இந்த ரெண்டு அணியையும் பெருக்கணும்னா இதோட வரிசை என்ன? 2/2. இதோட வரிசை 2/2. இதோட நிரலும் இதோட நிறையும் சமமா இருக்கணும். சமமா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்மளால பெருக்க முடியும். எப்படி பெருக்கிறது? இந்த அணியோட முதல் நிறையும் இந்த அணியோட முதல் நிரலையும் எடுத்துட்டு பெருக்குவோம். -3 × 2 -6. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு இங்க என்ன? 2. அடுத்த உறுப்பு இங்க என்ன? 2. இங்க 1. ஸோ 2 × 1 + 2. அடுத்தது முதல் நிறையும் இரண்டாவது நிரலையும் பெருக்கி எழுதுவோம். -3 × 0 0. அடுத்தது 2 × 2 + 4. அடுத்தது இரண்டாவது நிறையும் முதல் நிரலையும் பெருக்குவோம். 0 × 2 0. -2 × 1 -2. குறியோடு எடுத்துக்கணும். அடுத்தது இரண்டாவது நிறையும் இரண்டாவது நிரலையும் பெருக்கணும். 0 × 0 0. -2 × 2 -4. இப்ப கூட்டுவோம். -4 4 -2 -4. ஸோ ஏ மைனஸ் பி இன்டு சி. கிடைச்சிருக்க அணியை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது வலப்பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏசி மைனஸ் பிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசி கண்டுபிடிப்போம். ஏன்ற அணியை எழுதிக்குவோம். அடுத்தது சின்ற அணியை எழுதிக்குவோம். சின்ற அணி என்ன? 2 0 1 2. அணியை மாத்தி எழுதிடக்கூடாது. ஏ இன்டு சி. ஸோ ஏன்ற அணியும் சின்ற அணியும் தான் பெருக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பெருக்குவோம். ஏன்ற அணியில இருக்க முதல் நிறைய பீன்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்குவோம். 1 × 2 2. அடுத்தது இந்த 2ஆல இந்த 1 பெருக்கணும். 1 × 2 2 + 2. அடுத்தது இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். 1 × 0 0. அடுத்தது 2 × 2 4 + 4. அடுத்தது இந்த இரண்டாவது நிறைய இங்க இருக்கிற முதல் நிரலோட பெருக்கணும். 1 × 2 2. அடுத்தது 3 × 1 + 3. அடுத்தது இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். 1 × 0 0. 3 × 2 6 + 6. ஸோ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 4 5 6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ பீன்ற அணியும் சின்ற அணியும் பெருக்கணும். பீன்ற அணி என்ன? 4 0 1 5. அணிகளை கரெக்டா எழுதிக்கிங்க. 1 2. ஸோ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் நிறைய முதல் நிரலால பெருக்கணும். 4 × 2 8. அடுத்து 0 × 1 0. ஸோ 8ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். 4 × 0 0. 0 × 2 0. ஸோ 0ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது இரண்டாவது நிறைய முதல் நிரலால பெருக்குவோம். 1 × 2 2. 5 × 1 + 5. அடுத்தது இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்குவோம். 1 × 0 0. 5 × 2 + 10. கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்?
8 0 7 10. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி மைனஸ் பிசி கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் என்ன கேட்டிருக்காங்க? ஏசி மைனஸ் பிசி. அப்ப ஏசின்ற அணியை எழுதிக்குவோம். 4 4 5 6. அடுத்தது மைனஸ் பிசின்ற அணி 8 0 7 10. ரெண்டு அணியுமே 2/2 வரிசையுடைய அணி. ஸோ நம்மளால கழிக்க முடியும். இந்த அணியில முதல் நிரல்ல இருக்க உறுப்பு 4. அதே போல இந்த அணியில முதல் நிரல்ல இருக்க உறுப்பு 8. ஸோ -8. அடுத்தது இந்த அணியில முதல் நிரை இரண்டாவது நிரல்ல இருக்க உறுப்பு 4. அதே போல இந்த அணியில முதல் நிரை இரண்டாவது நிரல்ல இருக்க உறுப்பு -0. குறி மைனஸ், ஸோ -0. கழிக்கிறோம், ஸோ -0. அடுத்தது 5 -7. அடுத்தது 6 -10. ஸோ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? -4 4 -2 -4. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோம். இப்ப a மைனஸ் b இன்டு சியும் ஏசி மைனஸ் பிசியும் நமக்கு சமமா தான் கிடைச்சிருக்கு. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து a மைனஸ் b இன்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 3வது சம் a மைனஸ் b டிரான்ஸ்போஸ், அதாவது a மைனஸ் b யோட நிறைநிரல் மாற்று அணி ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ், a யோட நிறைநிரல் மாற்று அணி மைனஸ் b யோட நிறைநிரல் மாற்று அணி. இது ரெண்டும் சமமா இருக்கும்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இடப்பக்கம் எடுத்துக்குவோம். a மைனஸ் b டிரான்ஸ்போஸ். நம்ம ஏற்கனவே 2வது சம்ல a மைனஸ் b கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே எழுதிக்குவோம். இங்க கண்டுபிடிச்சதை இந்த இடத்துல எழுதிக்குவோம். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த அணியோட நிறைநிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்கணும். இந்த டி டிரான்ஸ்போஸ், இதுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த a மைனஸ் b யோட நிறைநிரல் மாற்று அணி. நிறைநிரல் மாற்று அணினா என்ன? நிறைய நிரலாவும் நிறையாவும் எழுதுறதுக்கு பேரு தான் நிறைநிரல் மாற்று அணி. இந்த இடத்துல நிறை என்ன? -3 2. ஸோ இந்த -3 இந்த இடத்துலையும் 2 இந்த இடத்துலையும், அதாவது நிறைய நிரல் இருக்கிற இடத்துல எழுதிக்குவோம். அடுத்தது இரண்டாவது நிரை என்ன? 0 -2. இதை இரண்டாவது நிரலா எழுதுவோம். முதல் நிறைய முதல் நிரலாவும் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலாவும் எழுதுவோம். இதுதான் a மைனஸ் b டிரான்ஸ்போஸ். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது வலது பக்கம் என்ன? a டிரான்ஸ்போஸ். ஏன்ற அணி நமக்கு என்னன்னு தெரியும். அப்ப a டிரான்ஸ்போஸ், அதாவது a யோட நிறைநிரல் மாற்று அணி என்னவா இருக்கும்? முதல் நிரலா மாறும், இரண்டாவது நிரை இரண்டாவது நிரலா மாறும். அடுத்தது b டிரான்ஸ்போஸ், b யோட நிறைநிரல் மாற்று அணி. முதல் நிரலா மாறும், இரண்டாவது நிரை இரண்டாவது நிரலா மாறும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். அப்ப 1 1 இந்த அணிகளை எழுதிக்குவோம். -4 1 0 5. ரெண்டு அணியுமே 2/2 வரிசையுடைய அணிகள். ஸோ கழிக்க முடியும். 1 -4. அடுத்தது 1 -1. அடுத்தது 2 -0. அடுத்தது 3 -5. ஸோ a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? -3 0 2 -2. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் இந்த ரெண்டு அணிகளுமே சமமா இருக்கு. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து a மைனஸ் b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ்னு எழுதலாமா? நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.